அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழகத்திலே பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நமது சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இங்க ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ள அமர்ந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் உள்ள இருக்குமோ அதே அளவுக்கு அதிகமான மக்கள் மண்டபத்துக்கு வெளியே நிற்கிறாங்க. வர வழியில் காண முடிந்தது. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வெவ்வேறு கொள்கைகள் இருக்கலாம், வெவ்வேறு பிடிப்புகள் இருக்கலாம், வெவ்வேறு அமைப்புகள் நம்ம சேர்ந்திருக்கலாம், அரசியல் ரீதியா நம்மளுக்கு வெவ்வேறு கட்சிகள்ல உடன்பாடு இருக்கலாம். ஆனா எது எப்படி இருந்தாலும் சமுதாயம் என்று வரும்பொழுது நம்ம அனைவருமே சகோதர சகோதரிகளாக ஒன்றாக இருக்கக்கூடியதான் நம்ம சக்தி என்பதை நம்ம உணர வேண்டும். நமது சக்தி என்பது நமது சமுதாயம். ஒரு மனிதனுக்கு நாடு எவ்வளவு முக்கியமோ, மொழி எவ்வளவு முக்கியமோ, அந்த அளவுக்கு நமது சமுதாயத்தை மீது நமது பற்று என்பது எப்போதும் இருக்க வேண்டும் என்பது இந்த ஆயுத்திய மாநாடு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன், எங்கள் குடும்ப நண்பர், எழுச்சி நாயகர் திரு SPN சத்தியமூர்த்தி செட்டியார் அவர்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, தொடக்குரை வழங்கிய சத்யராம் ராமக்கண்ணு அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள், பல்வேறு இயக்கங்கள், அதான் சொன்னதுதான், கட்சியெல்லாம் தாண்டி நம் இயக்கத்துக்காக, நம்ம சமுதாயத்துக்காக இங்கே வருகை தரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, நம்ம இனத்தை பத்தி பாத்தீங்கன்னா, நம்ம சமுதாயத்தை பத்தி பாத்தீங்கன்னா, நம்ம இன்று நேற்று தோன்றிய ஒரு சமுதாயம் கிடையாது. மன்னராட்சி காலத்திலிருந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பாரம்பரியம், ஒரு கலை, ஒரு கலாச்சாரம் என்பது எப்போதும் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா, கடல் தாண்டி பர்மா, மயான்மார், வியட்நாம், ஸ்ரீலங்கான்னு சொல்லி பல்வேறு நாடுகளில் தொழில் தொடங்கிய முதல் சமுதாயம் நமது செட்டியார் சமுதாயம் தான். செட்டியார் சமுதாயத்துக்கு ஒரு பிளஸ் இருக்கு, ஒரு மைனஸ் இருக்கு. ஒரே விஷயம் தான். அது என்னவென்று கேட்டீங்கன்னா, மிக நேர்மையாக, உண்மையாக, நேர்த்தியாக தொழில் செய்வது சமுதாயத்தோட பிளஸ். அதே போல மிக நேர்மையாக, நேர்த்தியாக, உண்மையாக இருப்பதா இந்த சமுதாயத்தோட மைனஸாக மாறிவிட்டது. இன்றைய காலகட்டத்தில் குறுக்கு வழியில் வரவங்க தான் அதிகப்படியாக முன்னேறுகிறார்கள். அந்த காரணத்தினால் நமது சமுதாயம் சற்றே பின்தங்கி விட்டது. அதே போல நம்ம சமுதாயம் பல்வேறு சிறு சிறு குழுக்களாக பிரிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைய அரசியல் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பருக்கு தான் மரியாதை. அதாவது எந்த சமுதாயத்தில் அதிகப்படியான மக்கள் எண்ணிக்கை தொகை இருக்கிறதோ அவர்களுக்கு தான் மரியாதை என்று ஆகிவிட்டது. அது காலத்தோட சாபக்கேடு. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் நம் சமுதாயம் என்றது ஒன்று கூடி நிற்கும் பொழுது, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதற்கு போக ஒன்று கட்டி நிற்கும் பொழுது நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த சமுதாய மாற்றம் என்பது நடக்கும் என்கின்ற நம்பிக்கை உங்கள் அனைவருக்கும் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எப்பயுமே நம்மளோட ஐடென்டிட்டி, அதாவது அந்த பாரம்பரியம், நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஐடென்டிட்டி எங்கேயுமே நம்ம தொலைச்சு விடக்கூடாது. அதை என்றும் இழந்து விடாதீர்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, செட்டியார்கள் என்று கூறினால் அதிகப்படியான கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்கள். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நீங்க எந்த ஊர்ல போய் பார்த்தாலும் இருக்கக்கூடிய பெரிய கோயில்கள்ல அதிகப்படியாக கொடை வழங்குது யாருன்னு பாத்தீங்கன்னா செட்டியார் சமுதாய மக்களாக தான் இருப்பாங்க. அந்த போர்டுல பார்த்தாலே தெரியும், நம்ம மக்கள் தான் அதிக கொடை கொடுத்திருப்பாங்க. ஒரு காலத்துல பயங்கரமா வாழ்ந்த மக்கள். கொடை என்பது கோயில் கட்டணம் மட்டும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய செட்டிநாடுக்கோ காரைக்குடிக்கோ போய் பார்த்தா தெரியும். SPN சத்தியமூர்த்தி செட்டியார் அவர்கள் தலைமையில் பொதுச் செயலாளர் சத்யராம் ராமக்கண்ணு செட்டியார் வணக்க உரையுடன் பொருளாளர் அட்வொகேட் சுரேஷ்குமார் முன்னிலையில் நமது சமூக வளர்ச்சிக்கான எழுச்சி உரையாற்ற
தமிழகத்தின் மாபெரும் ஆளுமைகளான தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு ரகுபதி அவர்களும், முன்னாள் அமைச்சர் டாக்டர் வைகை செல்வன் அவர்களும், முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும், மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவர்களும், திமுக மாநில வர்த்தக அணி செயலாளர் புலவர் காசிமுத்து மாணிக்கம் அவர்களும், பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் அவர்களும், விநாயகா மிஷன்ஸ் வேந்தர் AS கணேசன் அவர்களும், டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களும் விழாவில் பங்கேற்று சிறப்புரையாற்றியுள்ளார்கள். மக்கள் கவிஞர் அரு நாகப்பன் மகிழ்வுரை ஆற்றுகிறார். காலை 9 மணிக்கு மகளிர் அணி சார்பில் கற்புக்கரசி கண்ணகியை போற்றும் வள்ளிமுருகன் கலைக்குழு கும்மியாட்டம், சமூக எழுச்சி கொடியேற்றம், புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு, புத்தக வெளியீடு மற்றும் இறுதி கிடக்கும் நம் சமூக உறவுகளை கல்வி, வேலைவாய்ப்பு, திருமண வரன் சேவைகள் என இணைய வழியில் ஒன்றிணைக்கும் வெள்ளாம் செட்டியார் செயலி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. நம் இன சொந்தங்கள் அனைவரும் குடும்பத்துடன் அலைக்கடலென வாரீர் வாரீர் என அன்போடு அழைக்கிறோம். மத்திய வெள்ளாம் செட்டியார் ITV. சமுதாயத்தோட வளர்ச்சி பிடிக்காம யாரோ கரண்ட கட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. நான் கூறிக்கொண்டது போல கொடைவள்ளல் என்பது கோயில்களுக்கு மட்டும் தூக்கி கொடுத்தது கிடையாது. காரைக்குடி, செட்நாடு பகுதிகளில் இருக்கக்கூடிய 1000 ஜன்னல் வீடெல்லாம் பாத்தீங்கன்னா மைசூர் மகாராஜா பேலஸே தோத்து போயிடும். அந்த அளவுக்கு வீடு கட்டி வாழ்ந்த சமுதாய மக்கள் நம்ம மக்கள். அதே போல இன்னைக்கு கல்வியில பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்திலே அதிகப்படியான பல்கலைக்கழகங்களுக்கு தூக்கி வாரி வழங்கியதும் நம்ம சமுதாயம் தான். ஐயா அழகப்ப செட்டியார் ஏற்கனவே இன்னைக்கு தீர்மானம் போட்டிருக்காங்க, அவரோட பிறந்தநாள் விழாவை அரசு விழாவை கொண்டாட வேண்டும் என்று. உண்மையிலேயே சொல்ல போனா தமிழகத்தில் கல்விக்கு கண் திறந்தவர் அழகப்ப செட்டியார் ஐயா அவர்கள் தான். அதே போல சிதம்பரத்தில் பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை செட்டியார் அவர்களோட பல்கலைக்கழகம் இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ சிறந்த நபர்களை உருவாக்கி இருக்கிறது. இங்கேயே பாத்தீங்கன்னா எத்தனையோ சாதனையாளர்கள் இருக்கீங்க. ஏன்னா உங்களோட சாதனைகள் வெளியே தெரிவது கிடையாது. ஏன்னா உங்களுக்கான அந்த சரியான பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கவில்லை. எனக்கு இருக்கு நம்பிக்கை இருக்கிறது, இந்த புதுக்கோட்டையின் முதல் ஆயத்த மாநாடு ஆனது நிச்சயமாக வரும் காலங்களிலே நமது சமுதாய மக்கள் சாதனையாளர்களுக்கு ஒரு சிறந்த பிளாட்ஃபார்ம் அமைத்து உங்கள் சாதனைகள் உலக அளவில் வெளியே தெரிவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்க எதிலுமே மனம் தோண்டுவிட வேண்டாம். பல தலை சிறந்த நபர்கள் நமது சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுவதற்காக இருக்கிறார்கள். நீங்க கலையில கூட எடுத்துக்கோங்க. இன்று வரை இன்னைக்கு எத்தனையோ சினிமா பாட்டு போடுறாங்க, எத்தனையோ மியூசிக் டைரக்டர்லாம் வந்துட்டாங்க. ஆனா ஐயா கண்ணதாசன் பாட்டை கேட்டாதான் இன்னைக்கு கூட நிறைய பேருக்கு தூக்கம் வரும் அளவுக்கு இந்த கலையில அதிகப்படியான புகழ் சேர்த்தவர் நமது ஐயா கண்ணதாசன் அவர்கள். இன்னைக்கு கூட மேடையில பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த கவிஞர் அண்ணன் திரு காசிமுத்து மாணிக்கம் இந்த மேடையிலே இருக்கிறார்கள். நிச்சயமாக இருக்கப்படும் அவரும் பயங்கரமான பேச்சாளர் ஐயா வந்து பேசுவார்கள். மேடையில டாக்டர் சீர்காழி அண்ணியா சிவசிதம்பரம் அவர்கள் இருக்கிறார்கள். அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும், சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது, அவசியம் கிடையாது. மிகச்சிறந்த பாடகர். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஆன்மீகம் கலை இரண்டும் கலந்து செய்த கலவை ஐயா திரு சீர்காழி சிவசிதம்பரம் ஐயா அவர்கள் அவரும் மேடையில் இருக்கிறார்கள். எல்லாருமே நிறைய விஷயங்கள் சமுதாய ரீதியாக உங்கள்ட்ட பேச போறாங்க. நான் கூறிக்கொள்வதெல்லாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளே அறியாம நமக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நம்ம ஒரு சிறிய சமுதாயமோ
நம்ம சமுதாயத்தில் பெரிய மக்கள் யாரும் இல்லையோ என்கின்ற கவலை சில நேரத்தில் வரும். அப்படி இருக்கும் போதுதான் நீங்க மனசுல வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இந்திய திருநாட்டை ஆளக்கூடிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே நம் சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் என்கின்ற நம்பிக்கையும் தைரியம் உங்களுக்கு இருக்க வேண்டும். தேரி என்று சொல்லக்கூடிய குஜராத்தில் இருக்கக்கூடிய செட்டியார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதர் தான், ஒரு மாமனிதர் தான் இன்னைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். ஒரு செட்டியார்ட்ட தான் இந்த நாடே இன்னைக்கு வந்து பத்திரமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடாமல் அந்த துணிச்சலோடு, தைரியத்தோடு, ஒரு கர்வத்தோடு கூடிய விரைவில் நமது உட்பிரிவுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு மிகப்பெரிய சமுதாய எழுச்சி மாநாடு அண்ணன் சத்தியமூர்த்தி அண்ணங்கிட்டே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மிகப்பெரிய மாநாடு இந்த மாதிரி மண்டபத்தில் போடாம மிகப்பெரிய ஒரு கிரவுண்ட் எடுத்து ஒரு 100 ஏக்கர்ல ஒரு பந்தலை போட்டு அனைவரையும் அழைத்து, முடிந்தால் மோடி ஐயாவே அழைத்து ஒரு மாநாடு நீங்கள் நடத்த வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு, நான் அரசியல் பேச மாட்டேன், அரசியல் பேச விரும்பவில்லை. இன்னைக்கு வந்து சமுதாயத்தில் அதிக நம்பர் இருக்கக்கூடிய பல ஜாதிகளுக்கு பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு நிறைய கொடுத்துட்டாங்க. அப்படி அந்த இடஒதுக்கீடில் வராத பல ஜாதிகளுக்காக மட்டுமே ஐயா நரேந்திர மோடி அவர்கள் எக்கனாமிக்கலி பேக்வர்டு செக்ஷன், அதாவது இடபிள்யூஎஸ் என்கின்ற எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தி நம் சமுதாயம் போல பல இடங்கள்ல வந்து இடம்பெறாத சமுதாயத்தில் உள்ள மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும், வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த இடபிள்யூஎஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தமிழகத்தில் இன்னும் அந்த இடபிள்யூஎஸ் அந்த சிஸ்டத்தை வந்து கெசட்ல ஏத்தாதனால நம்ம சமுதாய மக்கள் அதன் மூலமாக பயன்பெறாத சூழ்நிலை இருக்கிறது. ஆனா நம்ம சமுதாயத்துல வந்து ஒரு பெரிய ஒற்றுமை இருந்திருந்தால், நம் களத்தில் இறங்கி போராடி இருந்தால், அந்த இடபிள்யூஎஸ் நம்ம சமுதாய மக்களுக்கு, மாணவர்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெண்களுக்கு, பேரம்பேத்திக்கு நிச்சயமாக கிடைத்திருக்கும். அதை வலியுறுத்தி நாம் நிச்சயமாக களத்தில் இறங்க வேண்டும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று கூடுவோம். இந்த சமுதாயத்தில் நம் சமுதாய மக்கள் அனைவரும் முன்னேற வேண்டும், ஒன்றுபட வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல உங்க நேர்மையை விட்டுறாதீங்க. ஏன்னா நேர்மை என்பது நம்ம சமுதாயத்தோட அடையாளம். அந்த நேர்மை நிச்சயமாக நம்மளை இன்னும் பல்வேறு இடங்களுக்கு எடுத்து செல்லும் என்பதை கூறிக்கொண்டு, இங்க உள்ள வரப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னு கேட்டா பல்வேறு பகுதிகள், ஒருத்தர் வந்தாரு, அண்ணா நான் தேனியில பிஜேபியில் இருக்கேனாரு, ஒருத்தர் காஞ்சிபுரத்தில் இருக்கேனாரு. மேடையிலே பார்த்தீங்கன்னா 2-3 பேர் நான் வாழக்கூடிய சென்னையில் இந்த 1000 விழுக்கு பகுதியில் உள்ள நம்ம சமுதாய மக்கள்லாம் இருக்காங்க. நம்ம சமுதாய மக்கள் நான் இருக்கக்கூடிய பிஜேபியில் அதிகமாக இருக்காங்க என்பது எனக்கு இன்னும் மிகப்பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷத்தையும் எனக்கு கொடுக்கிறது என்பதையும் கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி வெற்றிகரமாக நடத்தக்கூடிய அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களை இந்த மேடையிலே கூறிக்கொண்டு, முதல் செட்டியார் எழுச்சி மாநாடு மிகப்பெரிய வெற்றி பெற்றது என்ற சந்தோஷத்தையும் உங்களிடம் தெரிவித்துக் கொண்டு, ஏற்கனவே கூறியது போல அடுத்த மாநாட்டினை ஒரு மிகப்பெரிய திடலில் நடத்த வேண்டும், அது லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே தொகுப்புரை வழங்கிய மிக சிறப்பான பேச்சாளர் திரு ஆதவா செல்வகுமார் செட்டியார் அவர்களுக்கும் திரு மனோகரன் செட்டியார் அவர்களுக்கும் எனது வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, மேடையில் இருக்கக்கூடிய வரவேற்புரை வழங்கிய வழக்கறிஞர் ஐயா திரு சுரேஷ்குமார் அவர்களுக்கும், முன்னிலை வைக்கக்கூடிய ஐயா திரு டாக்டர் நாராயணசாமி, திரு மு மாணிக்கம் செட்டியார், திரு புலவர் பொன்னம்பலம் செட்டியார், அம்மன் கே பாஸ்கர் செட்டியார், திரு டிஆர்டி கண்ணபிரான் செட்டியார், ஐயா திரு பஞ்சு நாகராஜன் செட்டியார், டாக்டர் மாரி பழனிவாசன் அவர்கள், திரு ஏ ஜெகதீசன் செட்டியார் அவர்கள், ஐயா திரு சாமி கண்ணு செட்டியார் அவர்கள், திருமதி மணி பொன்னிசாமி செட்டியார் அவர்கள், அண்ணன் திரு ஆ விஜயகுமார் செட்டியார் அவர்கள், கிங் டிவியின் திரு கலையரசு செட்டியார் அவர்கள். கிங் டிவி பற்றி நான் நிச்சயமாக சொல்ல வேண்டும். மிக சிறிதாக ஆரம்பித்து இன்றைக்கு சேட்டலைட் டிவிக்கெல்லாம் சவால் அளவுக்கு இந்த கிங் டிவி மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்காங்க. அவங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அடுத்த முறை இந்த பத்திரிகை அடிக்கும் பொழுது நம்ம சமுதாய மகளிருக்கு நம்ம சமுதாய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு இருக்கு, அதிக மகளிர் இந்த மாநில குழுவில் போட வேண்டும் என்று அண்ணன் திரு சத்தியமூர்த்தி அவர்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு, மகிழ்ச்சி வழங்கக்கூடிய கவிஞர் திரு நாகப்பன் அவர்களுக்கும், நன்றி இருக்கக்கூடிய அண்ணன் திரு மதிச்சியார் அவர்களுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.